அதாவது சேவலை குறித்து நம்ம பார்க்கலாம். சேவல், கோழி இதெல்லாம் என்ன பண்ணுது, அதுவும் ஒரு ஜோடியாக தான் இருக்குது. காலையிலே கூவி எல்லாரையும் எழுப்பி சத்தம் கொடுக்கும் கோழி. இதை 3 விதமான ஆட்கள் பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்துருக்காங்கன்னா, ஒருத்தர் கோழியை இறைவா இவ்வளோ அழகாக அதை நல்லா படைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், இந்த கோழியை படம் வரைஞ்சிட்டாராம். ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஜோராக வரைஞ்சிட்டார். நெஜ கோழி எது, ஆர்ட்டில் வரைஞ்ச கோழி எதுன்னு தெரியல. அது பிறகு ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த கோழியெலாம் இந்த சேவல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது எப்படியும் கழுத்து, கால், வால் எல்லாம் இந்த தோல் எல்லாத்தையும் நீக்கின பிறகு எப்படியும் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ தேரும் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது உலகத்தில் மாம்சத்துக்குரியவங்க மாம்சத்துக்குரியவங்களை தான் திங்க் பண்ணுவாங்க. தெய்வீக காரியத்தில் ஈடுபடுறவங்க தெய்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களை இது பண்ணுவாங்க. கலை நுட்பத்தோடு இருக்கிறவங்க கலை சம்மந்தப்பட்ட காரியங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதனால தான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை மாதிரி வர முடியாது. ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக மாற முடியாது. அதனால் இந்த கோழியிலேருந்து நம்ம ஒரு விவரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த கோழி காலையிலேயே நிச்சயம் கூவும். கூவி அவ்வளோ வரையும் எழுப்போம். அப்போது ஒரு பக்கத்து ஒருத்தன் காலையிலே எந்திரிக்கும் போது இந்த கோழியை அவனுக்கு தூங்கணும். 8 மணி வரைக்கும் படுக்கையில் படுத்து தூங்கணும். அவனுக்கு இந்த கோழி கூவுறது பிடிக்கல. ஒன்று அவன் சொன்னான், இந்த கோழி அன்றைக்கி அந்த கோழிகிட்ட சொல்கிறான், சேவலுக்கு வா காலையிலே கூவாதான் எனக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி கோழி என்ன பண்ணிடுறான், இப்படிலாம் கோழியை தொந்தரவு பண்ணால் குழம்பு வச்சு விடுவான் அப்படின்ட்டுதான். ஆனால் அது பக்கத்து வீட்டு கோழி, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஆனால் அது கூவத்தான் செய்யும். அதை என்னத்தை தான் இது பண்ணாலும் அது காலையிலே கூவி ஆட்களை எழுப்பி அது பண்ணும், அது வேலையை செய்யும். இப்போ செல்ஃபோன் ரிங்லேயே கோழி கூவுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு தெய்வீக சுவாபத்தோடு இருக்கணும், இல்லை கலை ஆர்வத்தோடு இருக்கணும். கறி திங்கிற மனுஷன் யாருன்னா, அவன் அதை பற்றி இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால் இறைவா இப்படிப்பட்ட நல்ல ஒரு சேவலை படைச்சி நல்லா அதை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி சந்தோஷப்படணும். அது பொட்டக்கோழியோடு தான் இருக்கும். எப்போ அங்கேயும் ஒரு பெரிய தகராறுலாம் வரும். ஆனாலும் அதில் ஹீரோ மாதிரி அவர் இருப்பார். நமக்கு என்ன செய்கிறாரு, முட்டை தராரு, நல்ல காலையிலே எழுப்புறாரு. அதனால் இந்த கோழியை படைத்த இறைவன் தான் மிகவும் சிறந்தவர், மிகவும் பெரியவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.